எண்ணெயே சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஏர் ஃப்ரையரில் பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பன்னீர் டிக்கா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், வாசத்துக்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுள்ள பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம பன்னீரை இந்த போல் ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ மசால் நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1 to 2 ஹவர்ஸாவது ஊறணும். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம், இன்னும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பன்னீர் டிக்காவை நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செஞ்சு காட்ட போகிறேன். நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ஏர் ஃப்ரையரில் இருக்க ட்ரேயில் நம்ம பன்னீர் டிக்கா எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ 180 டிகிரியில் 8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க போதும். 8 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம பன்னீர் டிக்கா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.